அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தற்பொழுது சசிகலா, டிடிவி தினகரன் இவர்கள் ஆசைப்படுவதாகவும் எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதற்கான நேரம் கேட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு சாதகமான சூழலாகத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. 40 தொகுதிகளில் அதிமுக வெற்றியடையாததற்கு அதிமுகவின் தொண்டர்கள் சரியான முறையில் தலைமையின் பேச்சை கேட்காமல் இருந்ததும், யார் பேச்சை கேட்பது என்ற குழப்பத்தில் இருந்ததும் தான் அதிமுக தோல்வியடைந்ததற்கு காரணமாக இருந்ததாகவும் சசிகலா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது 2026இல் அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு முக்கியமான காரணமாக அமைய வேண்டும் என்றால் ஒருங்கிணைந்த அதிமுகவால் மட்டும்தான் அது சாத்தியமாகும். கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகின்ற 26ஆம் தேதி, ஜூலை 26ஆம் தேதி அனைத்து அதிமுக மாவட்ட செயலாளர்களையும் சந்தித்து தோல்விற்கான என்ன காரணம் என்பதை கேட்டறிய போகிறார். ஒட்டுமொத்தமாக ஜூலை 10ஆம் தேதி முதல் ஜூலை 26ஆம் தேதி வரை இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுவதாக செய்திகளும் வெளியாகியிருக்கிறது. ஆனால் சசிகலா அவர்கள் கூறுவது என்னவென்றால், அதிமுக தோல்விற்கு மிக முக்கியமான காரணமே ஒற்றுமை இல்லாததுதான். அதிமுகவின் 2 கோடி தொண்டர்கள் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் 88 லட்சம் ஓட்டுக்களை மட்டும்தான் அதிமுகவிற்கு போட்டுள்ளனர். மீதம் இருக்கக்கூடிய 1,20 லட்சம் அதிமுகவின் தொண்டர்கள் யாருக்கு வாக்குகளை செலுத்தி இருக்கிறார்கள் என்ற கேள்விகளும் எழுப்பப்படுகிறது. மேலும் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு 2026இல் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் மட்டுமே அதிமுகவை மீட்டெடுக்க முடியாது, வெற்றியை நிலைநாட்ட முடியாது. எங்களது பங்களிப்பும் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியமாகும் என்று ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் இவர்களது மூவரது கொள்கையின் செயல்பாட்டில் உறுதியாக இருந்தால் மட்டும்தான் ஒட்டுமொத்த அதிமுகவின் தொண்டர்களும் ஒரே அதிமுக என்ற அடிப்படையிலும் அவரது மனப்பக்குவத்திலும் ஏற்படும் என்பதையும் சசிகலா அவர்கள் தெள்ள தெளிவாக கூறியிருக்கிறார். உங்களது கருத்துக்களை கூறுங்கள். ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க சசிகலா அவர்கள் விருப்பம் தெரிவிப்பது சுயநலமா அல்லது அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்று கூறுகிறாரா என்பதை மட்டும் உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.